வணக்கம். சிலோன் தமிழ் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுர. கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம். எரிபொருளின் விலையில் இன்று மாற்றம். மாவையின் மரணத்தில் சுமந்திரனுக்கு ஏற்பட்டுள்ள அச்சம். மாவை சேனாதி ராஜாவின் இறுதிக்கிரியை புகழுடலுக்கு பலரும் அஞ்சலி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஜாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்ட ஆளும் தரப்பு பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளதோடு பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருகிறது. மேலும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், திணைக்களத்தின் தலைவர்கள், முப்படைகளின் பிரதிநிதிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், துறைசார் அதிகாரிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் வருகையொட்டி யாழ்ப்பாண மாவட்ட செயலக சுற்றுவட்ட பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை அடுத்து மேலும் பல பொதுக்கூட்டங்களில் ஜனாதிபதி கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மக்கள் எதிர்நோக்கு பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது ஆராய உள்ளார். கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 250 பட்டதாரிகளுக்கு பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வு நேற்று திருகோணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரியில் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. 2024 போட்டி பரீட்சை நடத்தப்பட்டு அதில் இருந்து 1000 பேர் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்டனர். இதன்போது நேர்முக பரீட்சையில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 250 ஆசிரியருக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இவ்வாறு எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கடந்த மாதம் மண்ணெண்ணெயின் விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்த போதும் ஏனைய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தீர்மானித்தது. இதன்படி கடந்த மாதம் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 188 ரூபாவிலிருந்து 183 ரூபாவாக குறைக்கப்பட்டது. இந்நிலையில் பிப்ரவரி மாதத்துக்கான எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா காலமானார். இந்நிலையில் தன்னுடைய 82வது வயதில் மறைந்த மாவை சேனாதிராஜாவுக்கு இலங்கையின் முக்கிய அரசியல் பிரதிநிதிகள் உட்பட பலராலும் இரங்கல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி தமிழரசு கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரனும் மாவை சேனாதிராஜாவுக்கான இரங்கல்களை தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்து வருகிறார். சுமந்திரன் மாவைக்கு வெளியிட்ட முகப்புத்தக பதிவில், மாவை அண்ணன் பேரினவாதத்துக்கு எதிரான மாபெரும் அடையாளமாக 6 தசாப்தங்களுக்கு மேலாக திகழ்ந்தவரும் 1970களில் பல ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவரும் ஆவார். அவரின் மறைவையொட்டி என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என அவர் தெரிவித்தார். இந்நிலையில் சுமந்திரன் மாவைக்கு வெளியிட்ட முகப்புத்தக இரங்கல் பதிவில் கருத்து வெளியிடும் பகுதியை வரையறுத்துள்ளதாக காட்டுகிறது. கருத்து பகுதியை வரையறுத்து செய்தால் தங்களுக்கு தேவையானவர்களை தவிர வேறு யாரு ஒரு நபரின் கருத்துக்களையும் தவிர்த்துக் கொள்ள முடியும். இவ்வாறான பின்னணியில் கடந்த காலங்களில் தமிழரசு கட்சியின் தலைமை பதவி தொடர்பில் மாவை சேனாதிராஜாவுக்கு எதிராக சுமந்திரன் பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டதாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. மேலும் சுமந்திரன் உள்ளிட்ட சிலரால் மாவையின் மரணத்துக்கு முன்னால் கூட கடும் மன அழுத்தத்தில் அவர் இருந்ததாகவும் இறுதி நிகழ்வில் கூட இவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என மாவை ஆதரவு தரப்புகளில் இருந்து கண்டிப்பாக தெரிவிக்கப்பட்டதாகவும் சமூக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான மாவை சேனாதிராஜாவின் பூதவுடல் மக்களின் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாவட்டபுரத்தில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் காலை 8 மணிக்கு இடம்பெற உள்ளது. பின்னர் காலை 10 மணிக்கு அஞ்சலி உரைகள் அவரின் இல்லத்தில் இடம்பெற்று மதியம் 1 மணியளவில் மாவட்டபுரம் தச்சன்காடு இந்து மயானத்தில் இறுதிக்கிரியை நடைபெற உள்ளது.
இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீநாத் ஆறு திருமுருகன் ஆகியோர் மறைந்த மாவை சேனாதி ராஜாவுக்கு அவரின் இல்லத்தில் சென்று அஞ்சலி செலுத்தினர். மேலும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த மாவை சேனாதி ராஜாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் சிலோன் தமிழ் எஃப்எம்மின் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.